அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா, வருவதையே முன்கூட்டியே சொல்லும் அபூர்வ சிவன் மலை பற்றியும், அந்த சிவன் மலையில வீற்றிருக்கும் முருகனின் பெருமை பற்றியும், இது வரைக்கும் சிவன்மலை உத்தரவு பெட்டியில என்ன வச்சிருந்தாங்க, இனி என்ன வைக்க போகிறார்கள் என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்திலுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலையின் மீது கோவில் கொண்டுள்ள அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி தான் பாட்டாளி மலை என வழங்கினாங்க. அதன் பின்புதான் அங்கு வந்து சித்தர் சிவவாக்கியரும் முன்னின்று முயன்றுதான் சென்றோர்களுடைய பெருந்துணையோடு தான் பக்தர்களுடைய ஒத்துழைப்பினாலும் பல திருப்பணிகளை செய்திருக்காங்க. அது முதல் தான் இந்த மலை வந்து சிவன்மலை என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. இந்த மலை பார்த்தோம்னா அந்த காலத்துல மலையை சுற்றியும் பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்றிருந்துச்சான். பசுக்களை சேய் என கூறுவது தமிழ் வழக்கில் இருக்குது. இதனாலே சிவனின் சேயான குகனுக்கு அமர்ந்து அருள்பாலித்தாலும் சேமலை என்று அழைக்கப்பட்டதாம். கால சுழற்சியினாலே அது சிவன்மலை என மறுவீதாகவும் சொல்றாங்க. இந்த மலையில சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த ஒருவரிடம் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களை இது ஒன்றாகவும் இங்குள்ள முருகன் வந்து சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் இருக்கிறாரு. தெரிவிக்க விரும்புவதை பக்தருடைய கனவுல வந்துதான் கூறி கட்டளையாயிட்டு பின் நடப்பதையே முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சில வருடங்களாக பார்த்தோம்னா முன்பு கோயில பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்ததாகவும், இதனால தான் நாட்டில் என்ன நடக்க போகிறது என அது பற்றி அப்போது யாருக்கு தெரியாம இருந்துச்சா. ஆனால் சில நாட்களிலேயே தமிழகத்துல மக்கள் மனங்கள்ல மாறாத வடுவாய் ஏற்படுத்த பேரழிவு தான் அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவிகள் பலர் உயிரை வழி விட்டதாம். அப்போதுதான் இந்த பெட்டியின் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானுச்சுன்னே சொல்லலாம். அடுத்து வைத்த பொருள் பார்த்தோம்னா மஞ்சளா. கோயிலின் பூசை செய்தனர். முன்பு காட்டில் சும்மா கிடந்து மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானுச்சுன்னு சொல்லலாம். அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்தவில்லை. இப்போது வரையே பழைய நிலைக்கு திரும்பவே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா கரூரை சேர்ந்த ஒருவர் கனவுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த கோவிலின் மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறேன். இங்கு வந்துவிட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம் நிகழ்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில்ல சக்தி அபூர்வமானதும் முன்பு ஒரு பக்தருடைய கனவுல வந்தோம் மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அது முதல் இந்த பகுதியை சுற்றி நிலத்தினுடைய மதிப்பு கண்ணாபின்னா என உயர்ந்ததாம். இவ்வளவு ஏன் தமிழகத்துல பல இடங்களில் கூட இந்த நிலைதான் சொல்லலாம். இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக தான் இருந்துட்டு வருது. இது போன்று மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவும் வந்ததா. அதன் பின்புதான் மக்கள் மத்தியில 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனதுன்னே சொல்லலாம். ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து தற்போது பலரிடமே 500 ரூபாய் சரளமாக புழக்கத்தில் வந்துடுச்சு. இது எல்லாமே முருகனின் அருள்னு சொல்ல முடியும். கடந்த சில வருடங்களுக்கு முன்புதான் ஒரு பக்தனுடைய கனவுல வந்து அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும், சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் வியந்து கிடக்க அடுத்த சில நாட்களிலேயே உண்மை நிலவரம் உலகிற்கே தெரிய வந்துச்சான். அது என்னன்னா, தங்கத்தினோட விலை வந்து பார்த்தோம்னா தாறுமாறாக உயர்ந்து கொண்டே இது வரைக்கும் இருக்குது. பெண்ணை பெற்றவர்கள் வந்து முருகா இது என்ன சோதனை என குரலை உயர்த்தியவர்கள் இப்போது வரை முருகா நீதான் என் பெண்ணை கரை சேர்க்க வேணும் என பிரார்த்தனை செய்து வராங்க. அந்த அளவுக்கு வந்து தங்கத்தினுடைய விலையும் குறையாமல் அதிகரித்து கொண்டேதான் இருக்குது. இப்படி இருக்க மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து முருகன் வந்து தேங்காய் வைக்க சொல்லி உள்ளாராம். இது போலவே தேங்காயை வைத்து பூசையும் நடைபெற்றுச்சா. அப்போதுதான் தேங்காய் விலையும் கூட அதிகரிச்சு சொல்லலாம். கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மவுசு வந்து கொப்பரை தேங்காயின் ஊழல் வரை சென்று நின்று இருக்குது. போது தற்போது திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரர் என்ற பக்தருடைய கனவுல வந்து பச்சரிசி வைக்க சொல்லி உத்தரவு வந்ததாம். படி பார்த்தோம்னா அந்த பெட்டியில தற்போது பச்சை அரிசி வைக்கப்பட்டதாகும். இதை சொன்ன கோடீஸ்வரர் பக்தருடைய பெயருமே அவர் கோயிலின் வந்து சொன்ன தேதியுமே மறவாம குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க.
கடவுள் வந்து கனவுல சொல்லுகிற அந்த பொருளை அந்த பெட்டியில எப்போதுமே வைப்பவர்கள். கோயில் ஊழியர் ஒருவரிடம் கேட்டபோதுதான் காங்கேயத்துல அருகில் உள்ள திருப்பூர்ல தான் வெள்ளக்கோயிலும் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவை என பல சுற்றுப்புற கிராமங்கள்ல உள்ள தனது பக்தர் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாராம். அதில் முதல் இடுப்பிலே வெள்ளைப்பூ வந்தாலே முருகன் கனவுல தோன்றி கூறியது உண்மைனா என உறுதி செய்து கொண்டுதான் அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்புதான் அந்த பெட்டியில வைத்து விடுவாங்களாம். கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயரும் அவரது ஊரும் அவர் கோயில வந்து சொன்ன தேதி என அனைத்தையுமே அந்த பெட்டியில கீழ் எழுதி வைத்து விடுவாங்களாம். இதுதான் நடைமுறைன்னு சொல்லப்படுது. தற்போது பச்சை அரிசி வைத்துள்ள பற்றி கோயிலின் குருக்கள் ஒருவரிடம் கேட்டபோதுதான் நம்மிடம் பேசும் முன்பே சில மந்திரங்களை வாயில முணுமுணுத்தபடியே பின்பு குரலை உயர்த்தி தப்பி பச்சை அரிசி வைத்துள்ளது நல்ல சகுனம்தான். நாட்டில் விவசாயமும் செழிக்கும், அரிசி பஞ்சம் வராதுன்னு சுபிட்சமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. திருப்பூர் மாவட்டத்துல காங்கேயத்திற்கு அருகில தான் சிவன்மலை அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கடவுள் பார்த்தோம்னா சுப்பிரமணிய ஆலயமா தோரொட்டி மரம் வந்து தலவிருச்சமாகவும் அமைஞ்சிருக்குது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலம் இதுன்னு சொல்லப்படுது. 11 சித்தர்களும் ஒருவரான சிவவாக்கியரும் இந்த மலையில தங்கி இருந்துதான் முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டாருன்னு சொல்லப்படுது. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போதுதான் அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன் மலைன்னு சொல்லப்படுது. பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலனும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடிந்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாகவும் தல வரலாறு கூறுது. மூலவர் வந்து சுப்பிரமணிய வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்துல எழுந்தருளியிருக்காரு. சிவன்மலை மீது உள்ள கோயிலுக்கு செல்ல 496 படிகள் கொண்ட மலைப்பாதையை அமைச்சிருக்காங்க. கோயில் வந்து 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இந்த கோவில் பார்த்தோன்னா சிறப்பம்சம்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். முருகப்பெருமானே வந்து பக்தருடைய கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியில பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நியமமாக இருக்குது. இன்னொரு பக்தரோட கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்கொள்ள பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குமா. மற்ற திருத்தலங்களை போல அல்லாம இங்கு முதல் வழிபாடு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்குத்தானா, மற்ற திருத்தலங்கள முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு. இங்கு முருகனுக்குத்தான் முதல் வழிபாடு நடைபெறுமா. நவ கிரகங்களை அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன. அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்குதான். சிவன்மலையில இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்வதவர்கள் கண்கள அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுது. பார்த்தோம்னா தோரொட்டி மரம் வந்து தலவிருட்சமாக அமைஞ்சிருக்கு. தோரொட்டி என்பது ஒரு வகை மரம் தான். கொங்கு நாட்டு பகுதியில பல கோயில்களை இதுவே தலவிருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுதான். வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் வளரக்கூடிய முட்கள் நிறைந்த மரம் தான். இலைகளிலும் முட்கள் உண்டா, பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பு கசப்பு சேர்ந்து காணப்படுமா. சிவகங்கை மாவட்டத்துல கொல்லிகுன்றம் கொடுங்கநாதர் கோவிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்துல புதுர்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோயில்லையும், கோட்டைக்கரையம்மன் கோயில்லையும் இடங்கள்ல தோராட்டி மரமே தலவிருட்சமாகவும் அமைஞ்சிருக்காம். மண்டலத்துல முருகப்பெருமானின் குடிக்கொண்டிருக்கும் கோவில்களையே பிரசித்தி பெற்ற கோயில் தான் சிவன்மலையில இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயிலின் சிறப்பு பார்த்தோம்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை கூறியும் அதே கோவில் முன்பண்டப தூணல வைக்கப்பட்டுள்ள உத்தரவு பெட்டியில வைக்க உத்தரவிடுவாங்களாம். உத்தரவு பெற்ற அந்த நபர் வந்து கோவில் நிர்வாகத்தை அணுகி விவரத்தை கூறினாலே சாமியிடம் பூப்பேட்டு கேட்டு அதன் பின்னர் தான் பக்தரோட கனவுல வந்த பொருளை உத்தரவு பெட்டியில வைப்பாங்களாம். அடுத்த பொருள் வந்து பக்தர் கனவில் உத்தரவாகும் வரை உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டிருக்கும் பொருள் மாற்றாமல் அப்படியே இருக்குமா. இந்த நிலையிலாம் துப்பாக்கி தொட்டா வைத்து பூஜிக்கப்பட்ட போதுதான் கார்கில் போர் ஏற்பட்டு அதில் இந்தியா பாகிஸ்தான் வென்றதா. இதனை தொடர்ந்துதான் தற்போது வேல் வைத்து உத்தரவு பெட்டியில பூஜிக்கப்பட்டு வருதா. இதை வந்து திருப்பூர் வெங்கமேடு குமரன் வீதியை சேர்ந்த ஆர்கே கார்த்திகேயன் கனவுல வந்து சுவாமி வந்து வேல் வைத்து பூஜை செய்யுமாறு உத்தரவினை இட்டனர். அதன்படி வேல் வைத்தும் பூஜைகள் இதுவரை நடத்தப்பட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ்.